வணக்கம் சார். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜுவல்லரிக்கான சாஃப்ட்வேர் சார். இது ஜுவல்லரியில் பார்த்திங்கன்னா மாஸ்டர், என்ட்ரி, ரிப்போர்ட்டுன்னு மொத்தம் 3 இருக்கும். மாஸ்டரில் பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணுறது எல்லாமே அதில் தான் சார் க்ரியேட் பண்ணுவோம். என்ட்ரியில் பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணுறது, ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம அன்னன்னைக்கு ரிப்போர்ட் பார்க்குறது. இப்போது மாஸ்டரில் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் டீட்டெயில் இருக்கும், கஸ்டமர் அண்ட் சப்ளையர் இருக்கும், திங்ஸு டுடே ரேட் செட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து திங்ஸோட சப்ளையர் டீட்டெயில் க்ரியேட் பண்ணிக்கலாம், கேட்டகரி க்ரியேட் பண்ணிக்கலாம். கேட்டகிரிலாம் அந்த இது இருக்கும்ல 22 கேரட்டு, இதெல்லாம் சில்வரு, இதெல்லாம் இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் டீட்டெயிலில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து ப்ராடக்ட் டீட்டெயில் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி தான் இருக்கும். ப்ராடக்ட் டீட்டெயிலில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ப்ராடக்ட் கோடு. நம்ம நார்மலாக ப்ராடக்ட் கோடு எதுக்கு போடுவோம்னா பார் கோடு ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் கியூஆர் கோடு ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் தான் பார் கோடு போடுவோம் நம்ம. இப்போ பார் கோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கியூஆர் கோடுமா யூஸ் பண்ணிக்கலாம், பார் கோடுமாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ப்ராடக்ட் கோடு, ப்ராடக்ட் நேம், இதுதான் நம்ம பில்லில் பிரிண்ட் ஆகும். ப்ராடக்ட் நேம் பார்த்திங்கன்னா இது வந்து என்ன கேட்டகிரிங்கிறது, சில்வர் கோல்ஸ்னால் சில்வரு, கோல்டுனா கோல்டு. இது திங்ஸ் பார்த்திங்கன்னா அதோட இது 21 கேரட்டாக நம்ம மெஷர்மெண்ட் பண்ணணும், இல்லை 22 கேரட்டில் மெஷர்மெண்ட் பண்ணணுமா, வெயிட் மெஷர்மெண்ட் பண்ணுவோம்ல, அது சில்வர் வெயிட்டு. அப்புறம் பீஸ் கணக்குலேயும் கொடுப்போம், கேஜிஸ் கணக்குலேயும் கொடுப்போம். இதில் வந்து நீங்கள் 2 டைப்பில் பில் போட்டுக்கலாம். மெஷர்மெண்ட்டில் கேஜி கொடுத்திங்கன்னா கேஜிக்கு தகுந்தாப்பில் அது கால்குலேஷன் பண்ணணும். இன்னொன்று வந்து நம்ம இப்போ சில்வரு 22 கேரட்டு இது கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து பார்கோடு ஜென்ரேட் பண்ணிட்டோம்னு வைங்க, அதை ஸ்கேன் பண்ணியே நம்ம பில்லு போட்டுக்கலாம். பார்கோடு நம்ம டேக் போடுவோம்ல ப்ராடக்ட்டில், அதுமாரி டேக் போட்டு நம்ம பிரிண்ட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸு, ஹெச்எஸ்என் கோடு, சில்வர் கோல்டுக்கான ஹெச்எஸ்என் கோடு இதில் வந்துடும். ஹெச்எஸ்என் கோடு இதில் வந்துடும். இது சப்ளையர் ஹெட்டு, சப்ளையரோட நேமு, இது மினிமம் ஸ்டாக்கு, இது போட்டு நம்ம சேவ் டு அப்டேட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் ஆட் ஆகிடும். இதை பொறுத்தளவு இதுதான். அடுத்தது பார்த்திங்கன்னா கஸ்டமர் அண்ட் சப்ளையர்னு இருக்கும். அதில் பண்ணிங்கன்னா நம்ம கஸ்டமர் அண்ட் சப்ளையரும் க்ரியேட் பண்ணுறது. இது கஸ்டமர்னால் டெபிட்டார் போடணும், சப்ளையர்னால் க்ரெடிட்டார் போடணும். அதில் இருக்குங்களா, இல்லை டின்னு போட்டிங்கன்னா டெபிட்டார் கஸ்டமர், இதே சீன் ஓட்டிங்கன்னா க்ரெடிட்டார் சப்ளையர். இது எக்ஸ்பென்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா என்ட்ரி, திங்ஸு ரேட்டு நம்ம அங்கே பில் பேஜ்லேயே போட்டுக்கலாம், இங்கேயும் போட்டுக்கலாம். சேல்ஸ் பில் என்ட்ரினா நம்ம அன்னன்னைக்கு சேல்ஸ் பண்ணோம்னா ஜிஎஸ்டி பில்லு, அந்த பில்லு இது. இதில் பார்த்திங்கன்னா இது வந்து அன்னன்னைக்கு ரேட்டுக்கு வச்சு நம்ம அப்டேட் சேவ் பண்ணிடணும். இந்த இடத்த பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம எடிட் பண்ணிக்கலாம். என்ன ரேட்டு அன்றைக்கி ரேட்டுக்கு, கோல்டு ரேட்டு, சில்வர் ரேட்டு என்னங்கிறத நம்ம அன்னன்னைக்கு இது பண்ணிக்கலாம். இந்த பில் நம்பருங்கிறது வந்து ஆட்டோவாக போயிட்டுருக்கும் ஒன்றுலேருந்து. என்ன டேட்டுங்கிறது இங்கே வந்து இப்போ கஸ்டமர் நேமு, அவங்களோட அட்ரஸ்ஸு, அவங்க மொபைல் நம்பர் எல்லாத்தையுமே நம்ம இங்கே போட்டுட்டு என்ன ப்ராடக்ட் வாங்குகிறாங்க அப்படிங்கிறத கரெக்ட் பண்ணிட்டு வெயிட்டு இதெல்லாம் ஓகே, எவ்வளோ குவான்டிட்டி 1 சரி, இன்றைக்கான ரேட்டு இது 52 ரூபா, மொத்தமாக என்னங்கிறது இதில் வந்துடும். ரேட்டு இன்றைக்கியோட ரேட்டு 2600 அப்படிங்கிறது. பில்லு பிரிண்ட் எடுக்கணும்னா அந்த ப்ளஸ்ஸை தட்டினீங்கன்னா அவங்களுக்கு வந்து கசர் வந்து டிஸ்கவுண்ட்டில் நிற்கும். இப்போ இதுலேயே அவங்க ஓல்டு திங்ஸ் வாங்குறாங்கன்னு வைங்க, ஒன்றுமே இல்லை, இதில் ஓல்டு ப்ராடக்ட் கோடில் போய் ப்ராடக்ட் நேமில் போய்ட்டு ஓல்டுன்னு அடிச்சிங்கன்னா ஓல்டுன்னு வரும். அதில் வந்து 22 கேரட் கொடுக்குறாங்களா இல்லை 916 கொடுக்குறாங்களாங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு இங்கே என்ன வெயிட்டுக்கு அதை கொடுக்குறாங்க போட்டு எவ்வளோ ஒரு பீஸ்னால் ஒரு பீஸு, அன்றைக்கி ரேட்டுக்கு என்ன சில்வரு அது ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து அந்த ரேட்டை இதில் மைனஸ் பண்ணிவிடும். ஓல்டு திங்ஸோட ரேட்டை ஓல்டு ப்ரைஸோட ரேட்டு எவ்வளோதுங்கிறத 10 ரூபா 40னா அது பெரிய கால்குலேஷன் பண்ணிடும். போட்டிங்கன்னா இதுமாரி ரேட்டு என்ன ப்ராடக்ட்டு அப்படிங்கிறத நம்ம அதில் ஃபில் பண்ணிவிட்டு
என்ன கிராம் கொடுத்தாங்களோ அதை போட்டு என்ட்ருதுன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஓல்டு திங்ஸையும் லெஸ் பண்ணி எவ்வளோ டோட்டல் கிராம் டோட்டலுங்கிறது இதில் காமிச்சிடும். இதே பில்லு பிரிண்ட் எடுக்கணும்னா கரெக்டாக நம்ம கசர் வந்து 3ஆவது நம்பர்கிட்ட நிற்கிறப்ப ப்ளஸ் தட்டிங்கன்னா டிஸ்கவுண்ட்டுக்கிட்ட வரும். இதனில நம்ம எதுவும் டிஸ்கவுண்ட் பண்ணுறோமா, ஒரு 5% டிஸ்கவுண்ட் பண்ணுறோம்னா 5%க்கு எவ்வளோ ரேட்டோ அதை கால்குலேஷன் பண்ணி பில்லு பிரிண்ட் எடுத்துரும். பில்லு பிரிண்ட் எடுத்துரும். இப்போ பழைய பில்லை வியூ பண்ணி பார்க்கணுன்னா அந்த நம்பரை இரேஸ் பண்ணிவிட்டு 0 அழுத்தி என்ட்ரு தட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து பழைய பில்லு வியூ ஆகிடும். இது வந்து பில்லிங் ஜிஎஸ்டி பில்லு. இதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொட்டேஷன் இருக்கும். கொட்டேஷன் நார்மல் ஆக்சஸுவல் அதேமாரி தான் இருக்கும். கொட்டேஷன்னா முன்னாடியே அவங்க அந்த அமௌண்ட்டை குறைக்கிறதுக்கு எல்லாம் இது பண்ணுவாங்களா, அந்த அமௌண்ட் ரேட்டு எவ்வளோன்னு கேட்பாங்களா, அது போடுறது கொட்டேஷனு. அடுத்தது இது பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் என்ட்ரிலே நம்ம பார்கோடும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இந்த டிக்கு எடுத்துகிட்டு டிக் பண்ணிவிட்டு பிரிண்ட்டு செலக்ட் ஐட்டம் கொடுத்துட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பில்லு இது பார்கோடு ஜென்ரேட் ஆகிடும். இப்போ வந்துருக்குங்களா செலக்ட் பில் இல்லை செலக்ட் பண்ணிடணும் நம்ம என்னத்தை எடுக்கணுன்ட்டு. பிரிண்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலக்ட் ஐட்டம் பிரிண்டிங் போய் உங்களுக்கு பார்கோடாகவும் வரும், கியூஆர் கோடாகவும் ஜென்ரேட் ஆகி வரும். 2 டைப்பையும் நம்ம பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஓல்டு திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம்ல, இன்னொருத்தவங்க கஸ்டமர்கிட்டேருந்து வரதை இல்லை இன்னொருத்தவங்க வந்து கொடுப்பாங்க நம்மளுக்கு, அதை நம்ம இதில் என்ட்ரி போடுறது ஓல்டு திங்ஸு. சேம் அதே பில்லிங் மாரி தான். நம்ம இங்கே ரேட்டு மட்டும் என்னங்கிறத அவங்களோட இன்வாய்ஸ் நம்பரு, இங்கே சப்ளையர் நேமு, யார் வந்து கொடுக்குறாங்க அவங்க நேம் டீட்டெயில், என்ன ப்ராடக்ட் வாங்குகிறோம், கல் தோடுனா கல் தோடு எவ்வளோ வெயிட்டு, ஒரு எத்தனை 2 பீஸாக வாங்குகிறோன்னா 2 பீஸு, எவ்வளோ ஒரு பீஸ் தான் வரும். ஒரு பீஸு அன்றைக்கான பழைய ரேட்டு போட்டிருப்பாங்களா, பழைய ரேட்டு இப்போ ஒரு 5000 வைங்களேன், அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த பழைய ரேட்டுக்கான அமௌண்ட்டை அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் சேவ் மட்டும் இதை பண்ணிக்க வேண்டியதான். F4 அழுத்திங்கன்னா பில்லு சேவ் மட்டும் ஆகும். இதில் பிரிண்ட் ஆப்ஷன் கேட்டிங்கனாலும் பிரிண்ட் ஆப்ஷன் இருக்குது, பிரிண்ட்டும் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா பில்லிங் ரிப்போர்ட்டில் டேட் வைஸ் இருக்கும். எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் கொடுத்துட்டு ஓல்டு பில்லிங்கு எல்லாமே அது வந்துடும். ஓல்டு பில் அடித்தோமா வந்துருச்சா, கேஷ் எவ்வளோ வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே டோட்டல் கால்குலேஷன் பண்ணி இங்கே உங்களுக்கு காமிச்சிடும். இது சேலான பில்லு. அடுத்தது இன்வாய்ஸ் பார்த்திங்கன்னா இன்வாய்ஸ் ரிப்போர்ட் இருக்கும். நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்ல அதோட ரிப்போர்ட்டு டேட்டு எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரையும் கொடுத்து செலக்ட் பண்ணிடணும். இது வந்து ஸ்டாக் ரிப்போர்ட்டு. இது வரையும் நம்மள்ட்ட என்ன ஸ்டாக்கு இருக்குங்கிறத இதில் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இதில் உள்ள வெயிட்டு, இது அமௌண்ட்டு, இது வந்து இன்வாய்ஸ் நம்பரு, நம்மளுக்கு உள்ளே வந்தப்போ அந்த இன்வாய்ஸ் நம்பரு, இது வந்து டேட்டு எந்த டேட்டில் வந்துச்சு நமக்கு அப்படிங்கிறத காமிக்கும். டோட்டல் அமௌண்ட்டு இங்கே இதுக்கான வேல்யூ, டோட்டல் வெயிட்டு இதில் காமிச்சிடும். இதே வந்து பீஸ் கணக்கும் எடுத்துக்கலாம். இது வந்து உள்ளே வந்தது, இது சேலானது, இது வரையும் நம்மள்கிட்ட உள்ள ஸ்டாக் அப்படிங்கிறது. இந்த இருக்கு பாருங்க மெஷர்மெண்ட், கேஜினா கேஜியில் காமிக்க. இது வரையும் நம்மள்கிட்ட வந்து கேஜி இவ்வளோ இந்த கேஜியில் இருக்குது, பீஸ்னால் இத்தனை பீஸு 119 பீஸ் இருக்குது அப்படின்னு காமிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டில் டே புக்குனால் ஒரு நாள் ஃபுல்லாக என்ன நடந்துச்சுங்கிறது உங்களுக்கு காமிச்சிடும். சப்ளையர்லேருந்து ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேல் ஒன்று பண்ணியிருக்கோம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஓல்டு திங்ஸ் ஒன்று வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இது டே புக்கில் மொத்தமாக காமிச்சிடும். அப்புறம் லெஜ்ஜருங்கிறது வந்து ஒருத்தவங்க பேரில் உள்ளதை பார்க்குறது. நம்ம சப்ளையர்னு இருக்காங்களா, சப்ளையரோட டீட்டெயில் எதுவும் க்ரெடிட்டில் இருந்துச்சுன்னா அமௌண்ட்டு அதெல்லாம் காமிக்கும் உங்களுக்கு. ஃப்ரம் டு அப்டூட் டேட். ஓகே சார், இந்த சாஃப்ட்வேர் இப்படி தான் இருக்கும். நம்ம ரேட் வைஸும் பார்த்துக்கலாம். எல்லாமே ஈஸியாகவும் இருக்கும். நம்ம அதுமாரி எதுவாக இருந்தாலும் நம்ம ஆன்லைன்லேயே நம்ம சப்போர்ட்டும் இருக்குது நம்மளுக்கு சாஃப்ட்வேருக்கு.